ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ முருங்கைக்காய் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அம்மா சொல்ல போகிறாங்க. அம்மா, இதுக்கு என்ன பண்ணுமா? அதுக்கு பருப்பு வேக வச்சுக்கணுமா. இதோ முருங்கைக்காய் சாம்பாருக்கு தேவையான காய், தக்காளி, வெங்காயம் எல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கேன். பாத்திரத்தில் கொட்டி முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, இதை பருப்பு தண்ணியோடு வேக வச்சாதான் சாம்பார் நல்லாயிருக்கும். அதாவது அந்த பருப்பு தண்ணியோட வேக வச்ச காயில் புளி கரைசலை கொஞ்சம் தேவையான அளவு சேர்க்கணும். புது புளி இருந்தால் ஓகேவா, பழைய புளி ஓகேவாம்மா? பழைய புளி இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமா, சாம்பார் டேஸ்ட் வரும். புது புளின்னா கொஞ்சம் இப்போ நம்ம தாளிச்சுட்டு கொதிக்க விடணும். இப்போ இதை தாளிப்பீங்களா? காஞ்ச மிளகாய் போட்டுட்டு அது நல்லா பொரிஞ்சு வரும்.